Hello viewers, welcome to nallajunction.com. நான் உங்கள் ஜெனிஃபர் லக்ஷ்மி. Thank you for the supporters and followers for their like, comment and views. Okay, நம்ம சேனலில் UGC NET Paper 1 சீரீஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் டீச்சிங் ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் NTA, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி UGC NET சிலபஸில் 2019 நிறைய சப்டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் 1 ஒரே ஷிஃப்டாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 6 ஷிஃப்டாக நடக்குது, அதாவது 3 நாள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸாம் நடக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெவல் ஆஃப் டீச்சிங் எந்த ஷிஃப்ட்லனாலும் வரலாம். ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கேரண்டி. இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்லேருந்து 2019 18 கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்களை நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட ப்ரைமரி லெவல், உங்களோட ஹையர் செகண்டரி லெவல், உங்களோட காலேஜ் லெவலில் உங்களோட லேர்னிங், அதாவது உங்கள் டீச்சர் உங்களுக்கு எப்படிலாம் டீச் பண்ணாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், MLT. இட் இஸ் த தாட்லெஸ் டீச்சிங். அதாவது தாட்னா என்ன? எண்ணங்களற்ற ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன நடக்கும்னா, ஒரு கான்செப்டை சும்மா எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மக்கப் பண்ணிக்கிறோம். இதுதான் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், ULT. திஸ் இஸ் அ தாட்ஃபுல் டீச்சிங். இங்கே தாட்ஃபுல் அப்படின்றது இங்கே நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இங்கே டீச்சர் லெக்சரும் கொடுப்பாங்க, அது போக டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணுவாங்க. தேர்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், RLT. இட் இஸ் அப்பர் தாட்ஃபுல் லெவல் ஆஃப் டீச்சிங். இங்கே டீச்சர் ரொம்ப ஃப்ரீடம் நிறைய கொடுப்பாங்க. பிள்ளைங்களை ரொம்ப யோசிக்க வைப்பாங்க, நிறைய யோசிக்க வைப்பாங்க, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண வைப்பாங்க. அவங்கள ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கொண்டு போய் அவங்கள எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்க வைப்பாங்க. MLT லெவலோட ப்ரிப்பனண்ட் ஹெர்பார்ட், ULTக்கு மோரிசன் அண்ட் RLTக்கு ஹண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HMH ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், it is the first level of teaching concerned with memory or mental ability that exists in all beings. இதில் எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருக்குமே மென்டல் எபிலிட்டி இருக்குது. ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணுற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. கன்சிடர் டு பி த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். இட் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். MLT ஹேஸ் நோ ரோல் ஆஃப் திங்கிங் எபிலிட்டி. டீச்சர் ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க, அதை அப்படியே நம்ம மக்கப் பண்ணிக்கிறோம். இதுதான் இங்கே நடக்குது. ஸோ நம்மளோட திங்கிங் எபிலிட்டி இங்கே கிடையாது. ஒன்லி கிராமிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபோ. இங்கே கிராமிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. கிராமிங்னா திணித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை அது என்னன்னே தெரியாமல் நம்மளோட மைண்டுக்குள்ளே அதை திணிக்கிறாங்க. ரோட் மெமரைசேஷன் இஸ் த கீ. இங்கே ரோட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. ரோட்னா குருட்டு மனப்பாடம் அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னே தெரியாமல், அந்த கான்செப்ட் என்னன்னே புரியாமல் சும்மா நம்ம படிச்சுட்டே இருக்கிறது. இதுதான் நம்மளோட ப்ரைமரி லெவலில் நடக்கும். இங்கே டீச்சர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் பாசிவாக இருப்பாங்க. டீச்சர் தான் இங்கே டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. டீச்சர் சொல்கிறது தான் கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க, எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க. அதை பற்றின புரிதல் அவங்களுக்கு இருக்காது. சும்மா படிக்க மட்டும்தான் செய்வாங்க, மெமரைஸ் பண்ணிப்பாங்க. MLTயில் ஸ்டடி மெட்டீரியல் இஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரீ பிளான். இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மேம் ஏற்கனவே நோட்ஸ் ஆஃப் நெசல்லாம் எடுத்திருப்பாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டில் இதை தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க. லேக் ஆஃப் இன்சைட் அப்படின்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட் அண்ட் ஐடியா. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடிய திறன் இந்த லெவலில் இருக்காது. ஓகே, அதான் லேக் ஆஃப் இன்சைட். நம்ம இந்த கான்செப்ட் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட மாட்டோம். சும்மா மேலோட்டமாக அதை படித்து மக்கப் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸ் ஏற்காண்டி
நம்ம வந்து அதை படிப்போமே தவிர மித்தபடி அதை பற்றின டீப் அனாலிசிஸ் நம்மளுக்கு இருக்காது. டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மெமரி. இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. இது என்னென்னா லேர்னிங், ரீட்டைனிங், ரீகாலிங், அப்புறமா ரெகக்னைசிங். லேர்னிங்னா படிக்கிறது, ரீட்டைனிங்னா நம்ம மூளையில் தக்க வச்சுக்கிறது, ரீகாலிங்னா திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறது, ரெகக்னைசிங்னா இதுதான் அது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸில் இந்த மாதிரி ரீகாலிங், ரீட்டைனிங், ரெகக்னைசிங்னு வந்தால் நீங்கள் நேராக மெமரி லெவல் அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். இந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எவால்வேட் பண்ணுவாங்கன்னா ஓரல், அதாவது ஒப்பிக்க வைத்தல், ரிசைட்டேஷன், அது மூலமாக எவால்வேட் பண்ணுவாங்க. ரிட்டன், அதை மனப்பாடம் பண்ணாது அப்படியே ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறமா எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் நிறைய கொடுத்து அவங்கள வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. இந்த எம்எல்டியோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மெரிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் சில்ட்ரன்ஸ் அட் லோவர் கிளாஸஸ். அதாவது ப்ரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க வந்து லெஸ் மெச்சூர் பர்சன். டீச்சர் இஸ் ஃப்ரீ டு மேக் சாய்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர். டீச்சர் தான் இங்கே டாமினன்ட் ரோல், அத்தாரிட்டேரியன், ப்ரைமரி பொசிஷன் அவங்க தான் இங்கே, அவங்க சொல்கிறது தான். ஆனால் அவங்களோட சாய்ஸ் தான், இன்றைக்கி இது தான் நடத்தணும், நாளைக்கு இது தான் நடத்தணும் அப்படின்னு அவங்களோட சாய்ஸ் அங்கே இருக்கும். நாலேஜ் அக்வயர்ஸ் ஃப்ரம் பேசிக் ஃபார் த ஃப்யூச்சர். நம்மளோட ஃப்யூச்சருக்கு பேசிக் அடிப்படையான நாலேஜ் வந்து இந்த மெமரி லெவல்லேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். ப்ரீ ரெக்வெஸ்டி ஆஃப் யூஎல்டி. ப்ரீ ரெக்வெஸ்டி அப்படின்னா இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ ரெக்வெஸ்டினா முன் தேவை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி முன் தேவை அப்படின்னா யூஎல்டிக்கு, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு முன்னாடி மெமரி லெவல் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணுன்னா அதை பற்றின அடிப்படை கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மெமரி லெவலில் தெரிஞ்சிருக்கணும். அதான் ப்ரீ ரெக்வெஸ்டி ஆஃப் யூஎல்டி. இதோட டிமெரிட்ஸ் என்னென்னா நோ கான்ட்ரிபியூஷன் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்பபிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டிக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இதில் இருக்காது. சும்மா படித்தோம் போனோம், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க மேம், அதை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஹெல்ப்ஃபுல் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கொடுக்கும்போது அவங்களால அதை சால்வ் பண்ண முடியாது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் கோல்டு மெடலிஸ்ட், அவனுக்கு வேலை கிடைக்கல. ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் வேலை பார்க்குறான். அந்த ஓனர் சொல்கிறாரு இந்த ஸ்டார் எடுத்து மேலே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவன் சொல்கிறான் எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, கோல்டு மெடல் வேறு வாங்கியிருக்கிற, இது கூட மாட்ட தெரிலன்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான் எனக்கு இன்ஜினியரிங்கில் இதெல்லாம் சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே என்னென்னா அவன் வந்து ரோட் மெமரைஸ் பண்ணியிருக்கிறான், குருட்டு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபெயில் ஆகிட்டான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஹி ஃபெயில்ஸ். ஸோ நோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அவனுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அங்கே இருந்தால் தானே அவன் வந்து அதை பண்ண முடியும். அங்கே எதுவுமே இல்லை. அதுதான் இதோட டிமெரிட்ஸ். தென் டிசிப்ளின் ஆஃப் கிராமிங் அண்ட் ரோட் மெமரைசேஷன். குருட்டு மனப்பாடம் அங்கே இருக்கும், அப்படியே திணிக்கிறாங்க, நம்மளோட மெமரிக்குள்ளே எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. ஓகே, கிராமிங்னா திணித்தல். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் நோ இம்பார்ட்டண்ட் அண்ட் நோ மோட்டிவேஷன். இங்கே எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. படித்தா படி, படிக்காட்டி போ, படித்தா உனக்கு நல்லது, படிக்காட்டினா எதுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுடுவாங்க. இதில் எந்த மோட்டிவேஷனும் அவங்க வந்து கொடுக்குறதில்ல. அட் திஸ் லெவல் டீச்சர் சென்டர்ட் அண்ட் சப்ஜெக்ட் சென்டர்ட் மெத்தட்ஸ் ஆர் யூஸ். இது ஃபுல்லாகவே டீச்சர் சென்டர் அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகேவா, இந்த மெத்தட் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிஞ்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். டீச்சிங் இஸ் ஆஃப் ஹையர் குவாலிட்டி தேன் எம்எல்டி. எம்எல்டியை விட ரொம்ப ஹை குவாலிட்டி டீச்சிங் இதில் இருக்கும். மோர் யூஸ்ஃபுல் அண்ட் தாட்ஃபுல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மென்டல் கேப்பபிலிட்டி. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ், நம்மளோட மூளைக்கு செயல்பாட்டு கொடுக்குற கான்செப்ட், நம்மளோட மென்டல் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கும். டீச்சர் எக்ஸ்பிளைன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரின்சிபல், ஃபேக்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எடுப்பாங்க. அப்புறமா
அந்த ஃபேக்ட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. அப்புறமா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க, அப்ளிகேஷன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. இதில் வந்து நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸும் கொடுப்பாங்க, பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸும் கொடுப்பாங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை நம்மளே சொந்தமாக எழுதுகிற மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க. MLT இஸ் எசென்ஷியல் ஃபார் ULT. சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, ப்ரீ ரெக்வெஸ்டி ஃபார் ULT. அதான் இது கீ பாயிண்ட்ஸ். ULT வந்து கம்ப்ளீட் சென்டர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே, கம்ப்ளீட் சென்டர் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் மேட்டராக தான் இருக்கும். ஹியர் நோ கிராமிங் இஸ் என்கரேஜ்டு. நோ கிராமிங், திணித்தல் வந்து இங்கே இருக்காது. உங்களோட நீங்கள் வந்து சுயமாக யோசித்து அந்த ஃபேக்ட்ஸை வந்து டீச்சர் வந்து டீச் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் சொந்தமாக தான் உங்களோட ஆன்சர் ஷீட்லேயே எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் இஸ் டீச்சர் இஸ் ஆக்டிவ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆக்டிவ். டீச்சரும் அதை லெக்சர் எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. ஸ்டூடெண்ட் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களால சொந்தமாக யோசிக்கும் திறன் உருவாகும். ULT ஹாஸ் அ இன்டலெக்சுவல் பிஹேவியர். நம்ம கிட்ட இருக்க இன்டலெக்சுவல் பிஹேவியர் டெவலப் ஆகும். ULTயில் வந்து மெமரி ப்ளஸ் இன்சைட். அங்கே என்ன படித்தோம்? MLTயில் லேக் ஆஃப் இன்சைட் படித்தோம். இங்கே மெமரி ப்ளஸ் இன்சைட். ஒரு கான்செப்டை மெமரியும் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை உள்ளார்ந்த அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ULTயில். தென் அசம்லேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இங்கே அசம்லேஷன்னா அண்டர்ஸ்டாண்ட் இட் டீப்லி. ரொம்ப ஆழமான சிந்தனையோட நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தென் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சர் சென்டர்ட் அண்ட் சப்ஜெக்ட் சென்டர்ட். ஓகே, தென் எப்படி எவால்வேட் பண்ணுறாங்க இந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எவால்வேட் பண்ணுவாங்கன்னா மோர் காம்ப்ரிஹென்சிவ் டெக்னிக் லைக் எஸ்ஏ பெரிய எஸ்ஏ கொடுப்பாங்க எழுதுறதுக்கு. கொஷின் மட்டும் தான் கொடுப்பாங்க, எஸ்ஏ வந்து நாம் தான் எழுதணும். நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் ஓன் ரைட்டிங்கில் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோடு அதை எழுதணும். தென் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். இப்போ நம்ம NTA UGC நெட்டில் எப்படி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்குது, அதுதான் அதை மாதிரி வச்சு தான் எவால்வேட் பண்ணுவாங்க. ULTயோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் என்னென்னா மேக் யூஸ் ஆஃப் திங்கிங் எபிலிட்டி. நம்மளோட திங்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். நியூ நாலேஜ் அக்வயர் இஸ் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் நாலேஜ். முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ், அதாவது ப்ரியர் நாலேஜை விட புதுசாக நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ULTயில். தென் ரோட் லேர்னிங். நோ ரோட் லேர்னிங், லேர்னிங் பை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. இங்கே வந்து குருட்டு மனப்பாடம் கிடையாது. நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் மேம் பண்ணுறதை பார்த்து புரிஞ்சு அதை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அன் ப்ரீ ரெக்வெஸ்டி ஆஃப் ஆரல்டி. ப்ரீ ரெக்வெஸ்ட்னா என்ன சொன்னேன்? முன் தேவை. ஆரல்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் போகிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிமெரிட்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் த டீச்சர்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் அ கான்செப்ட். இங்கே வந்து சுயமாக அவனே பண்ணுற மாதிரி இருக்காது, டீச்சர் சொல்லி கொடுத்து அதை அவன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே வந்து டிமெரிட். he wholly depend upon the teacher knowledge. டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவன் வந்து கேட்பான். Reflective level of teaching, it's the third level. It also known as introspective level of teaching. இங்கே இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா அனலைஸ் அவர் ஓன் தாட்ஸ். நம்மளோட சொந்த கருத்துக்களையே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, ரொம்ப தீவிரமாக அதை வந்து இது கரெக்டாக, நம்ம யோசிக்கிறது கரெக்டு தானா, நம்ம யோசிக்கிறது சரிதானா, நம்ம யோசிக்கிறது தவறா அப்படின்னு நம்மளோட தாட்ஸையே நாம் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறது. தென் ரிஃப்ளெக்டிங் மீன்ஸ் திங்கிங் டீப்லி அபவுட் சம்திங். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிறது. அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கொஞ்சம் மேலோட்டமாக ஆழமாக தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ரொம்ப ஆழமாக நம்மளே இறங்கி வேலை பார்க்குறத திங்கிங் டீப்லி அபவுட் சம்திங். It is the highest level of thinking. Student can attain this level after going through memory level and understanding level. Key points என்னன்னா orality is problem centric approach. Okay, problem centricனா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துடுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். JNU உங்களுக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அங்கே வந்து டீச்சர் வந்து ஒரே ஒரு நாள் தான் கிளாஸ்க்கு வருவாங்க. வந்து கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இங்கே அந்த அசைன்மெண்ட் தான் இங்கே வந்து ப்ராப்ளம். அந்த அசைன்மெண்ட்டை
அவங்க வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக அதை பற்றின யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறா, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் தேடுவாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க, ரியல் லைஃப்பில் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து எல்லோரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை என்னென்னா அவங்கள கண்காணிக்கிறது மட்டும்தான் வேலை. அவங்க டிஸ்கஷனில் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, அவங்க கேட்குற கேள்வியிலே கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் உண்மையிலே படிச்சிருக்கானா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிச்சி அவங்க மார்க் போட்டுக்கிடுவாங்க. இதுதான் அங்கே வந்து நடக்கும். ஸோ அதான் இந்த ப்ராப்ளம் சென்ட்ரிக் அப்ரோச்னால் ஒரு அசைன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை ப்ராப்ளம், டிஃபைன் இட் அண்ட் solve it by reasoning, logic and creativity. Then enables the student to solve real life problem. உண்மை வாழ்க்கையில் நடக்கிற ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டை வந்து அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராக்டிக்கல், இப்போ ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்கை வந்து நீனே செய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துடுவாங்க. இது அவங்க வந்து கற்றுக்கிட்டு அவங்களே அதை டெவலப் பண்ணுறது. இதுதான் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளம். அது போக நம்ம எந்த விஷயமா இருந்தாலுமே அதை பற்றின ரிசர்ச் பண்ணி அவங்க அந்த மக்களோட போய் பேசுகிறது, அந்த மக்களோட போய் இருந்து அந்த ரியல் லைஃப் ப்ராப்ளமை எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க, சுச்சுவேஷனை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது. அப்புறம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஆக்டிவ். டீச்சர் வந்து வெரி டெமோக்ராட்டிக்னா சொல்லியிருக்கேன், ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. அண்ட் ஆரல்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி இஸ் என்கரேஜ். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அவங்களோட ஒரிஜினாலிட்டியும் தான் இங்கே என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் இஸ் ஓப்பன் அண்ட் இண்டிபெண்ட்னா எப்போவுமே திறந்தே இருக்கும். எப்போ வேணாலும் எந்த ரிசோர்ஸஸ் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இட் இஸ் அன் ஹைலி தாட்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். நம்மளோட மூளைக்கு அதிகமான வேலை கொடுக்கறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த ஆர்எல்டி. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் வந்து ஹைலி லேர்னர் சென்டர்ட், ஹை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் இடையில நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேசுவாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ராப்ரியேட் ஃபார் ஹையர் கிளாஸஸ். லேர்னர் ஆர் ஹைலி மோட்டிவேட்டட். இங்கே வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். டிமெரிட்ஸ் என்னென்னா சூட்டபிள் ஃபார் மென்டலி மெச்சூர் ஸ்டூடெண்ட். அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்எல்டி லெவல் வந்து சூட்டபிளாக இருக்கும். Subject matter is not organized or planned, no systematic and organized knowledge. Techniques வந்து ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் சென்டர்ட். இவங்களை எப்படி எவால்வேட் பண்ணுவாங்கன்னா இந்த டைப்பில் எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் நிறைய கொடுத்து அவங்கள எவால்வேட் பண்ணுவாங்க. கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இங்கே எதெல்லாம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரோகாலஜிக்கல் லெவல் ஆஃப் டீச்சிங் கிடையாது. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் உண்டு. ரிஃப்ளெக்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் உண்டு. பெடகாஜிக்கல் லெவல் ஆஃப் டீச்சிங் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். 3 லெவல் ஆஃப் டீச்சிங்: மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல். எது கரெக்ட் ஆன்சர்னா 2, 3 and 5. டி தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். கரெக்டாக சீக்வன்ஸ் பண்ணணும். மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல். டி தான் ஆன்சர். இந்த கொஷின் வந்து டிசம்பர் 2014 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரிஸ்கிரைப்டு லெவல் ஆஃப் டீச்சிங். ட்ரிக்கி கொஷின். நாட் அ ப்ரிஸ்கிரைப்டு லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன லெவல்லாம் இருக்குது? மெமரி லெவல் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்குது, ரிஃப்ளெக்டிங் லெவல் இருக்குது. டிஃப்ரென்டியேஷன் இந்த மெத்தட் இல்லை. ஸோ இந்த தான் ஆன்சர். மேட்ச் த 2 set and indicate your answer by choosing the correct alternative codes. செட் 1ல வந்து லெவல் ஆஃப் காக்னேட்டிவ் இன்டர்சேஞ்ச், பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் காக்னேட்டிவ் இன்டர்சேஞ்ச். ஓகே, இது பார்க்கலாம். கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிஸ்கிரிமினேட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாயிண்ட். இங்கே டிஸ்கிரிமினேட்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. இந்த டிஸ்கிரிமினேட்டிங்னா பாகுபாடு அப்படின்னு அர்த்தம். எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்ல எக்ஸாம்பிள்ஸும் சொல்லுவாங்க, வேண்டாத எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸுமே இங்கே சொல்லப்படும். அது என்ன லெவல்? யூஎல்டி. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ யூஎல்டி. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து 1.
recording the important points made during the presentation. அந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே படித்து அப்படியே எக்ஸாம் எழுதிடுவாங்க. அது இதில் நடக்கும் மெமரி லெவலில். ஸோ எம்எல்டி. ஓகே, 2 வந்து எம்எல்டி. Ask the student to discuss various items and information. Critical analysis, the point to be made and discussed. Critical analysis, இந்த வேர்ட் பார்த்தோம். critical analysis எங்கே பார்த்தோம்? ரிஃப்ளெக்டிவ் லெவலில் பார்த்தோம். ஸோ this is an reflective level. ஸோ கோடு எப்படின்னா மெமரி லெவலுக்கு வந்து 2, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு 1 அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு வந்து 4. 2, 1, 4. 3 தான் ஆன்சர். June 2019 கேட்டிருக்காங்க. A teacher give lot of positive and negative examples to support his or her presentation in classroom. This will be related to which level of teaching? இப்போ தான் நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது எந்த லெவல்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இது December 2019 ஷிஃப்ட் 1ல் கேட்டிருக்க கொஷின். In the 2 sets given below, first set provide level of teaching while set 2 provide their focus of concern. Okay. Problem raising and problem solving. எங்கே படித்தோம்? Problem centered. எங்கே படித்தோம்? Reflecting level. Affects and feeling. இது நம்ம படிக்கலை. Recall the fact information. Recall எங்கே படித்தோம்? Recall, retain, recognize இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் மெமரி லெவல். Seeing the relationship among the facts and their examples. So example வந்துச்சுன்னா என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். தென் peer learningனா தனியாக உட்காந்து படிக்கிறது. ஸோ அட்டானமஸ்னால் என்னது? தன்னாட்சி அப்படின்னு அர்த்தம். அண்ட் அட்டானமஸ் லெவல், அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல். ஸோ peer learning is autonomous development level. இது December 2019 ஷிஃப்ட் 3ல் கேட்டிருக்க questions. Identify those features of learner behavior which are associated with understanding level of teaching அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் ஸ்டூடெண்ட் பிஹேவியர் அது அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. The student renders facts and information in his or her own words. என்ன சொல்லியிருக்கேன்? ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஓன் ரைட்டிங்கில் இருக்கிறது என்ன லெவல்? யூஎல்டி. ஓகே. ஸ்டூடெண்ட் இமீடியட்லி ரீகால் த ஃபேக்ட்ஸ். ரீகால் என்னது? ரீகால் இட்ஸ் மெமரி லெவல். ஓகே, இட்ஸ் மெமரி லெவல். கரெக்ட். The student gives his or her own examples in order to explain a point. எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்னால் யூஎல்டி. ஓகே, இட்ஸ் யூஎல்டி. ஸ்டூடெண்ட் இன்டர்பிரட்ஸ் த மீனிங் இன் வேரியஸ் வே. இதுவும் யூஎல்டி தான். த ஸ்டூடெண்ட் கரெக்ட்லி ரீப்ரொடியூசஸ். ஹியர் ரீப்ரொடியூசஸ் திரும்ப சொல்கிறேன். ரெக்கக்னைஸ், ரீகால், ரீப்ரொடியூஸ், ரீடெயின் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் அது என்னது? எம்எல்டி. இட்ஸ் மெமரி லெவல். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் லேர்னர் பிஹேவியரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏசி அண்ட் டி. ஏசி அண்ட் டி 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல் அப்படின்னு நம்ம கொஷின்ஸில் பார்க்குறோம். மேபி அடுத்த 2020 ஜூன் எக்ஸாமில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதையும் பார்த்துடலாம். இண்டிபெண்ட் ஆர் ஃப்ரீடம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. த கேப்பபிலிட்டி டு பி one's own person, make his or her own choice and not produce of external manipulation. ADL should foster in the student. கண்டிப்பாக ஒரு அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேப்பபிலிட்டி டு டேக் கண்ட்ரோல் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் லைஃப் டெசிஷன், ஃப்ரீடம் டு ஸ்டடி அண்ட் லேர்ன் இண்டிபெண்ட்லி. அவனுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடைக்கும், அவனே எல்லாமே படிச்சுக்கிறான். No interference in his or her work by higher authorities so that he can perform his duty without fear. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸை கமெண்டில் போடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இட் இஸ் நல்லஜங்ஷன்.com. நான் உங்கள் ஜெனிஃபர் லக்ஷ்மி. தேங்க்யூ.